உள்ளுக்க பார்த்துட்டு நிறைய பேர் ஆச்சரியப்படுவீங்க. வீடு கட்டியிருக்கீங்கன்னு யோசிப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கோணல் ரெண்டு பார்க்கணும் எல்லா இடமும் தெரியும். இந்த வாலுக்கு இதில் வந்து ஒரு இந்தியன் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன கோயிலா? சரி வலிக்கிட்டு போய் கறக்க அப்படி பார்த்துட்டு போகலாம். இப்படி இந்த இடத்துல வந்து இப்படி உட்காந்து நீங்கள் இந்த வீட்டை பார்க்கக்குள்ள இருந்து பாருங்க அந்த லுக் ஒன்று தெரியும். இது வந்து கார் பார்க்கிங். ஆனால் மேலே ஒரு ரூம் இருக்குது, அதுக்காக போகிற ஸ்டேர்கேஸ் தான் இது. அங்கே இருக்குண்ணே ஒரு சின்ன வீடு இப்போ லக்ஸரியாக இருக்கு வந்து யோசிக்கிறேன் பார்க்குறாங்க. நல்ல விஷயமே காத்தோட்டமாக இருக்கும். தனி கிரானைட். இந்த கிராண்ட் லுக்காக இருக்குது, அந்த பார்க்கவே நல்ல ப்ரீமியமாக இருக்குண்ணே. இல்லை 3 ட்ராயர்ஸ் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இருக்குது. எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கட்டில் அறிய எடுத்துக்கொள்ளலாம். ஈஸியாண்ணே, கேஸ் தூக்கி வச்சுட்டு போயிடலாம். கேஸ் தூக்கி வைக்கிறது ஈஸி, உங்களுக்கு சேஃப்டி. போன வரை கேட்குறவங்க சமைச்சு தரா இல்லைன்ட்டு இப்படி போய்க்க இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட் எடுத்து கஷ்டப்படுறது இல்லை, லிமிட்டடான ப்ராஜெக்டை மட்டும்தான் எடுக்கிறது. புதுசாக வீடு கட்ட போகிறது உங்களுக்கு ஐடியா வேறு மேலே. இப்போ இங்கே வந்து பீச் வியூ இருக்குது, ரெஸ்டாரண்ட் வியூ இருக்குது, கார்டன் வியூ இருக்குது. பீச் வியூ பார்க்கிறேன், இனிதான் பார்க்க போகிறீங்க. ஓகே. உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கரது உங்கள் கேஎஸ் சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருபால் என்ற இடத்துல நிற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் ஒரு அழகான க்யூட்டான வீட்டுண்ட ஹோம் டூராக பார்க்க போகிறோம். பின்னுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வளமையாக ஒரு ஹோம் டூர் போகிறோம்னு சொன்னால் லண்டன் அண்ணாண்ட வீடு, கனடா அண்ணாண்ட வீடு, ஃப்ரான்ஸ் அண்ணாண்ட வீடுன்னு தான் போடுறாங்க. இது வந்து யாழ்ப்பாணத்து அண்ணாண்ட வீடு, அதாவது யாழ்ப்பாணத்தில் உழைச்சி யாழ்ப்பாணத்திலே கட்டப்பட்ட ஒரு வீடு. அந்த அண்ணாக்கு மேலே ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். ஏன்னா யாழ்ப்பாணத்திலேருந்து நாங்கள் உழைச்சி இப்படி வீடு கட்டலாம்னு சொல்கிறதுக்கு இந்த அண்ணா ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அந்த வகையில் இந்த வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர்ல் ஃபீனிக்ஸ் இன்ஜினியரிங் இவெல்லாம் கட்டியிருக்கணும். வீட்டை பார்க்க நீங்கள் யோசிப்பீங்க வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி யோசிப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி வீட்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது. நானும் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன், என்னடா இப்படிலாம் இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி. இதே மாதிரி வீடுன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க, அடா என்னடா இப்படி கட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லி ஆச்சரியப்படுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி அழகான வீடு உண்டு. இந்த வீட்டு ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வாங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம். உங்கள் பெயர்? மயூரி ஹவிந்தா. ஓகே, கம்பெனி பற்றி சொல்லுங்கக்கா. இது பேர்ல் ஃபீனிக்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட். ஓகே. இப்போ நாங்கள் இந்த வீட்டை கட்டினதில் அவ்வளோ பெருமை இருக்குது. அப்போ அதால் நாங்கள் உங்களுக்கு இதை காட்டுறதுலையும் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அதுக்காக தான் நான் இதை பற்றின ரிவ்யூ ஒன்று உங்களுக்கு தரலாம்னு இருக்கு. அதுக்கு முதல்ல அக்கா பார்த்துருப்பீங்க ஸ்மார்ட் கிச்சன் நாங்கள் வீடியோ போடுறாங்களே, ஸ்மார்ட் கிச்சன் வீடியோ இங்கே வந்து வீடு கட்டினவான்னு சொல்லி யோசிப்பீங்க. அதையும் சொல்லுங்க அக்கா. அது வந்து ராயல் கிரானைட் கார்னர். நீங்கள் இன்டீரியர் ஒர்க் என்ன செய்கிறதா இருந்தாலும் ராயல் கிரானைட் கார்னர் கம்பெனிக்களால் செய்வீங்க. இப்போ லேண்டை மட்டும் வச்சுக்கொண்டு உங்களுக்கு ஒரு வீடு ஒன்று கட்டணும், புதுசாக ஒரு வீடு கட்டணும் ஐடியா இருக்குன்னு சொன்னால் என்ன எவ்வளோ ஸ்பேஸாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் அதுக்கான டிசைனை செய்து தருவோம். இந்த வீட்டை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஒண்டே ஹாப்பர் இது ஒண்டே ஹாப்பர். ஒண்டே ஹாப்பர் இப்படி ஒரு வீடு கட்டலாமான்னு சொல்லி ஆச்சரியப்படுவீங்க. பார்த்துட்டு நீங்கள் பார்க்குறாங்க கட்டாயம் கமெண்ட்ஸ் சொல்லுங்க, இப்படி கட்டலாமா வடிவாக இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்க. நீங்கள் எவ்வளோ ஆளும் செய்வீங்க? இது வந்து 2014ஆம் ஆண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி செய்து கொண்டு வரோம். ஓகே. இப்போ காணி இருந்தாலும் வீடு கட்டுவீங்க, இல்லாட்டி வீட்டை தந்தால் இன்டீரியர் ஒர்க் செய்வீங்க. உங்களுடைய ஒரு வீடு இருக்குன்னு சொன்னால் அந்த வீடு லக்ஸரியாக இப்போ நார்மலாக ஒரு வீடு நாங்கள் கட்டியிருப்போம். இப்போ நாங்கள் ஒரு ஆசைக்கு நார்மலாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருப்போம், இன்டீரியர் மூலமாக தான் லக்ஸரிஸாக காட்டுவீங்க. அப்போ அது நீங்கள் உள்ளுக்கு பார்க்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீட்டையும் காட்டிக்கலாம், பார்த்துக்கலாம். பாப்பமாக்கா. ஓகே ஓகே. இப்போ நாங்கள் வீட்டை பார்க்கலாம், வீட்டுக்கு வெளியில் பார்ப்போம் வேணே. இதுதான் முன்பக்க வியூ வேணே. ஓகே, இதை பேர் சொல்லுங்க. இதில் பாருங்க, இந்த சின்ன டிசைனில் வந்து இந்த காணிக்கில் வந்து டிசைன் பண்ணுறதுக்குள்ள ஒவ்வொரு விஷயமும் சின்ன ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செய்கிறது. ஈவன் ஒரு லைட்டாக இருந்தாலும் சரி, இந்த டிசைனாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த மேலே போகிற ஸ்லாப் மேலே வந்து ஸ்கொயராக இருக்குது, இது வந்து சரியாக வளைஞ்சிருக்கு. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செய்த ஒரு விஷயம். ஓகே. மற்ற முக்கியமான விஷயம் இப்போ அந்த ட்ரெண்டிங்கில் அந்த கரண்ட் பில்லுக்கு எல்லாமே வளமையாக ஒரு கன்னடம் போடுங்க. நீங்கள் அதுக்கு ஒரு வீடே கட்டி கொடுத்துருக்கீங்க. கரண்ட் பில்லுக்கு வந்து தனியாக ஒரு செக்ஷனும் இருக்குன்னு, அதுக்கு வந்து பூக்கொண்டு நடக்கூடிய மாதிரி ஒன்று இடம் விட்டு கிடக்குன்னு. இதில் வந்து உங்களுக்கு சிங்கிள் கேர் ஒன்று, டபுள் கேர் ஒன்று. இது வந்து வாகனம் போகிறதுக்காக. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாகனத்தை கொண்டு வந்து ரிமோட்டில் ஆக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இது இருக்குன்னு. ஓகே. இதில் வந்து சின்ன கேட் வந்து ஸ்லைடிங் ஸ்பேஸ் பார்த்துருக்காங்க. திறந்து கஷ்டம் பண்ண ஸ்லைடில் ஓப்பன் பண்ணுறது கஷ்டம் பண்ணதால. இதில் பார்த்தீங்கன்னா இதில் பெல் அடிச்சிட்டிங்கன்னா நாங்கள் இங்கே இருந்து பார்க்க தெரியும் நாங்கள் யார் நிற்கிறோம்னு சொல்லி வீட்டுக்காரருக்கு தெரியும். பொத்தி பிடிச்சா ஓகே, சேஃப்டிக்காண்டி அதுக்காக தான் மேலே சிசிடிவி போட்டிருக்கேன். இந்த மாதிரி எல்லா வேலையும் செய்வீங்களோ. ஓகே. இந்த இடத்துல வந்து இது வந்து விசிட்டர்ஸ் ஹால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வந்து கிரனைட் கொடுத்துருக்கோம். இது வந்து ஹாஃப் ரவுண்டில் தனி கிரனைட்.
இந்த இடத்துல கொடுத்துருக்குறது. ஓகே. அதுக்கு இப்போ ஃபுல்லாக வந்து கிரனைட் போட்டால் நல்லா இருக்கும். ஆனால் கோஸ்ட் எஃபெக்டாக உள்ளுக்கு டைல் போட்டு ஓகே. இந்த வாசலில் இப்போ எங்களுக்கு இந்த பக்கத்தில் நீங்கள் என்ட்ரன்ஸில் வரைக்குள்ள அதுலேயே நான் கிரனைட் கொடுத்துருக்கேன். கிரனைட் என்ன? ஓகே. இதான் வீட்டுக்கு முன்பக்க தோட்டம் என்ன? இதான் வீட்டு முன்பக்கம். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் அது கார் தனியாக விடுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் அங்கே இருக்கும். அஞ்சால ஓகே. வடிவாக இருக்குண்ணே. இந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை ஒரு நீளமா இந்த கிளைண்ட் வந்து கேட்டது எங்களுக்கு வந்து ஆஷ் எங்களோட தீம் வந்து ஆஷ் அண்ட் ஒயிட் தான். பிளாக் ஆஷ் அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம்னு. ஓகே. அந்த அதை வச்சுக்கொண்டு தான் நம்ம டிரெக்டில் வந்து பூட் நேச்சுரல் எப்போவுமே எங்கள் இப்போ சேர்ந்துருக்க இப்போ இயற்கையோட நாங்கள் சேர்ந்துருக்கிறோம்ன்ற ஒரு ஃபீலுக்காக நேச்சுரலாகவே டீக்கை போட்டு டீக்கிற கலரை தான் கொடுத்துனாங்க. ஓகே ஓகே. இப்போ நம்மள இதுக்கே நாங்கள் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிக்கலாம். ஆனால் அந்த டீக்கின ஃபினிஷுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லுக்லாம் ஓகே. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாலுக்கு இதில் வந்து ஒரு இந்தியன் டிசைன் வந்து கொடுத்துருக்குறோம். இப்போ நார்மலாக வந்து இது வந்து ஜூவி பேனல். இது வந்து வெயில் மழை எதுக்குமே ஒன்றும் செய்யாது. பனல்லையும் ஒவ்வொரு டைப் இருக்குது. இப்போ இந்தியருக்கு தனியாக பனல் இருக்குது, எக்ஸ்டீரியருக்கு தனியாக இருக்குது. இதே மாதிரி இந்த வால்ஸ் இதில் ஸ்டிக்கர்லாம் நீங்கள் போடலாம். ஆனால் இது உங்களுக்கு எப்பவுமே வந்து இப்போ ஒரு டிசைன் ஒன்று பிடிக்கல அப்படின்னு சொன்னால் மாற்றக்கூடிய ஈஸியாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இப்போ இதே வந்து வாலில் வந்து எம்போஸ் பண்ணி கொண்டு செய்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு லைஃப் லாங் இருக்க போகுது. இப்போ நாங்கள் இப்போ ஒவ்வொரு ஸ்டைலாக மாற்றிக்கொண்டு கேட்கல, இதை நாங்கள் மாற்றலாம் ஈஸியாக. இப்ப இந்த டைம்ல நாங்க இப்ப இந்த காசு கேட்ட எவ்வளவு பட்ஜெட் இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி இதை நாங்க செய்யலாம். ஓகே. அதாவது முன்பக்க வியூ பண்ணா ஆப்பிள் லோகோ வந்திருக்குமே. இதுங்க கிளையண்டோட விஷன் என்ன இப்ப சீலிங் வந்து ஒவ்வொரு ஸ்டைல்ல போடுவோம். ஓகே. இது ஆப்பிள். அங்க சாம்சங் அவனே வருமா? கண்டிப்பா இல்ல. அது வந்தோனே வித்தியாசமா இருக்கு. ஃபுல்லா கீழ புல் எல்லாம் பதிச்சு பூக்கன் எல்லாம் வச்சு இந்த இதுவும் கண்ணாடில என்ன? இஞ்சால அது வந்து உள்ளுக்கு இருந்து பார்த்தா வெளியில தெரியும். ஒன் சைடு மிரர். வெளியில பார்த்தா உங்களோட ஃபேஸ் தெரியும். ஒண்ணும் தெரியல என்ன? சரி வெளியில போய் கரெக்ட்டா அப்படியே பார்த்துட்டு போலாம். நீங்க எங்க பார்த்தாலும் அந்த மிரரை பார்க்கலாம். வந்து ஒருக்கு பக்கத்துலயும் பார்க்கலாம். இது ஒன் சைடு மிரரா? இது ஒன் சைடு மிரர். நீங்க உள்ளுக்கு இருந்து பார்த்தா வெளியில நடக்கிறது தெரியும். ஓகே. அடுத்தது இங்கால கார் பார்க்கிங். இதால இப்ப நேர கார் வந்து வரக்கூடிய மாதிரி இடத்தை விட்டுட்டு மற்ற இடத்துக்கு கிராஸ் ஒன்று கொடுத்துறாங்க. ஏன்னா பார்த்த உடனே ஒரு கிரீன் இருந்தா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். பார்த்த உடனே ஒரு பிளசன்ட் லுக் ஒன்று உங்களுக்கு வரும் மாதிரிலாம். கட்டாயம். துளசி மாடம் அதை வச்சுக்கிட்டேன். இதில் துளசி மாடம். இது வீட்டுக்கு நேர சாமி படுத்து வாசலுக்கு நேரம் இது வச்சிருக்குது. ஓகே. இந்த இடத்துல டைல் கொடுத்துருக்கோம். என்னென்னு சொன்னா இப்போ நார்மலாக இது வந்து சில பேர் யோசிக்கலாம் என்ன இது கொஞ்சம் கிராண்டாக இருக்கு, கொஞ்சம் பூக்கண்டுக்கு வந்து டைல் பதிக்கிறது கொஞ்சம் கூடவே இருக்குன்னு சொல்லி. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இப்படி இந்த இடத்துல வந்து இப்படி உட்காந்து நீங்கள் இந்த வீட்டை பார்க்கக்குள்ள இருந்து பாருங்க அந்த லுக் ஒன்று தெரியும். ஆனால் மாரி பார்க்க என்ன சொல்ல வெளியில பார்க்கிங் லக்ஸரியா இருக்கு, உள்ளுக்கு பார்த்தா நீங்க ஆச்சரியப்படுவீங்க அவ்வளவுக்கு அழகா. இது இந்த டிசைன் வைஸ்ல நார்மலா எல்லாரும் வந்து இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி தான் காட்டுவாங்க. இப்போ நாங்க இதுக்கு டிசைன் எங்களுக்கு ஆர்கிடெக்ட் டிசைன் ஒன்று வரணும்ன்றதுக்காக தான் ஃபுல்லா பார்த்து எடுத்துனாங்க. ஓகே. வியூ நல்லா இருக்குண்ணே. இதுல பாத்தீங்கன்னா இதுல காரை விட்டுட்டு இங்க கார் கழுவிட்டு நாங்க வீட்டுக்குள்ள போகலாம். ஓகே. சின்ன இடம் இந்த கார் வர்றதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுக்காக இது கொஞ்சம் சின்னதாக தான் எடுத்துனாங்க. மற்ற கார் வாஷ் பண்றதுக்கு தான் உண்மையில இந்த டேப் இதுல வச்சிருக்கு. காலும் நார்மலா வாஷ் பண்ணிட்டு இதுல கார் செய்யலாம். ஓகே. பட் இது வந்து கார் பார்க்கிங் தான் என்ன? இது வந்து கார் பார்க்கிங். ஆனா மேல ஒரு ரூம் இருக்கு, அதுக்கு போற ஸ்டேர்கேஸ் தான் இது. அங்க இருக்குண்ணே. இன்னொரு இடம் இருக்கு, நான் உங்களுக்கு அதை பிறகு அதை சொல்றேன். சரி சரி. ஏன்னா நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் நான். இருந்தாலும் அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன கான்செப்ட் இருக்குது. ஓகே. அதை பாவமே. பட் இதுக்கு மேல வந்து ரூம் இருக்கா? இதுக்கு மேல தனியா ரூம் இருக்கு. தனி ரூம் உண்டுண்ணே. வளமையான கார் பார்க்கிங் மேல தனி ஃப்ளாட்டா இருக்கும். ஆனா இங்க வந்து அதை தனியா விடாமைக்கு ரூமா கட்டிருக்கீங்களா? நீங்க இப்ப கேட்ட பாத்தீங்க தெரியும், அதுக்கு மேல ஒரு மொட்டை மாடி மாதிரி தான் பாக்குறதுக்கு இருக்கும். அதுல வந்து நாங்க பூ கொண்டு வைக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். அப்ப இன்னும் ஃபியூச்சர்ஸ் பிளானும் இருக்குது. கம்ப்ளீட்டா வந்து ஃபுல்லா செய்ததுன்றும் இல்ல, சின்ன சின்ன ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்குது. இது வந்து வளமையா தனியா கான்கிரீட் போட்டு விடாமைக்கு மேல வந்து ஒரு சின்ன ரூம் உண்டு. இவருக்கு வந்து கேட்ட வந்து எனக்கு இதுல ஒரு ரூம் ஒன்று வேணும்ன்றது மட்டும்தான். ஆனால் வந்து இதுக்கு மச் பண்ணி இந்த டோருக்கு வரணும். இப்போ இதுக்கு வந்து சின்ன வெளியில ஒரு டோர் இருக்குது, நார்மலா காணும். ஆனா டிசைனுக்காக வெளியில ஒரு டோர் வச்சிருக்கோம், அதே டிசைன்ல. இப்போ இந்த மேல கொடுத்த மோல்டிங் அந்த லைட் எல்லாமே வந்து இப்போ இதுல வந்து கொடுத்துருக்கிற லைட் வந்து டிசைன் லைட் கொடுத்துருக்கோம். இந்த லைட்டுகள் என்ன? ஓகே. ஆனால் பார்க்க யோசிப்பேன் எல்லாம் ஒன்றே அப்புறம் கட்டி கிடக்குன்னு யோசிப்பேன். இதுக்கு ஒரு ரூம் வருது, அங்கால வீடு வருது, பின்னுக்கு பின்னுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு எல்லாம் பார்த்து யோசிப்பீங்க என்ன?
இதுல வந்து ஒரு இடத்துல நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா இப்போ இந்த இடத்துல இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு லுக் வேற டைப்பா கொடுக்கும். அதே வந்து நீங்க அடுத்த கோனருக்கு போனீங்கன்னா இன்னொரு விதமான ஒரு லுக் வந்து இருக்கும். இப்போ நீங்க ஒர்க் அண்டேக்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமேலோ, வெளியில இருந்து நீங்க உள்ளுக்கு வரைக்குள்ள வீட்டுக்குள்ள தான் நீங்க ரிலாக்ஸுக்கு வருவோம். அந்த இடத்துல வரைக்குள்ள நீங்க எந்த பக்கம் போனாலும் ஒவ்வொரு மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கும். இப்போ இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொன்னா ஒரு வாட்டரோட சம்பந்தப்பட்ட ஒரு இது வரும், அங்க ரிலாக்ஸேஷன் சம்பந்தமா ஒரு கார்டன் சம்பந்தமா ஒன்று இருக்கும். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு பெரிய வீடு பார்க்கும்போதே ஒரு லுக் கொண்டு கொடுக்கும். கட்டாயம். நான் வரையக்கேன்னு சொன்னேன், நான் வீடு பார்க்கல, வரைக்க சொன்னேன் அந்த வீட்டுக்கு ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு மாதிரி கிடக்கு, வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி சொன்னேன் வரைக்கன்னு. இந்த கிரனைட்ல வந்து இப்போ இந்த நார்மலா நீங்க வந்து ஸ்கொயரா இதுல வந்து போட்டீங்கன்னு சொன்னப்ப இதுல எட்ஜஸ் இருக்குல்ல, கோர்னரா கட் பண்ணும்போது உங்களுக்கு வேஸ்டேஜ் அதிகமா வரும். ஓகே. அப்ப அதால உங்களுக்கு காஸ்ட் கூட வரும். ஆனா அதே வந்து நீங்க ஸ்கொயர் எடுக்கிறீங்கன்னு சொன்னா காஸ்ட் குறைய வரும். இது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் காஸ்ட் கட்டிங். நாங்க இப்ப காஸ்ட்டை பார்க்காம செய்ய வேண்டிய சில விஷயம் இருக்குன்னு தானே, அது இப்போ இந்த கோர்னர் போட தான் இந்த இதுக்கு வடிவா இருக்கும். இப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா நாங்க இப்போ கோஸ்ட் கட்டிங்காக குவாலிட்டியை குறைப்ப மண்டி இல்லை, குவாலிட்டி எங்களுக்கு அதே தான் இருக்க போகுது. ஆனால் சில விஷயங்களை வந்து கம்ப்ரமைஸ் பண்ண இல்லாது. இந்த இது இந்த கோஸ்ட் தான் செய்யணும்னு சொன்னா தான் அந்த லுக் வரும். ஓகே. அப்படி அங்கே பார்த்தீங்கன்னா புல் பாஜி சாடி எல்லாம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு இதில் வரைக்க பாருங்க நேச்சராக புல் இருக்குது, அடுத்தது வந்து நேச்சுரல் கிரனைட் இருக்குது, இப்போ இங்கே வந்து டீக் இருக்கு. இந்த டீக்கின கலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரீமியம் லுக்காக இருக்குன்னு பார்க்க தெரியும். கிராண்ட் லுக்காக இருக்கு, அந்த பார்க்கவே நல்ல ப்ரீமியமாக இருக்குன்னு. இந்த மாதிரி சின்ன சின்ன கலர் தான் இந்த இப்போ இந்த இதில் நம்ம கொடுக்குற நாங்கள் கலர் தான் எங்களுக்கு அந்த லுக்கை கொடுக்குறது. ஃபினிஷிங்கில் வந்து இப்போ நீங்கள் ஸ்ட்ரக்சர் வந்து சரியாக செய்துட்டு ஃபினிஷிங்கில் கொடுக்குற ஒவ்வொரு கலரும் தான் உங்களுக்கு லுக்கை கொடுக்குறது. ஓகே. மற்றது வந்து இங்கே வீட்டுன்ற பேர் இங்கே பார்த்தீங்கன்னா நட்சத்திர வாசான்னு சொல்லி இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் கொடுத்துருக்கிற லைட்டும் வந்து ஸ்டார் லைட். அதில் பார்த்தீங்கன்னா காட்டுறீங்களா அப்படியே? வீட்டுன்ற பேர் நட்சத்திர வாசா, அதுக்கு நட்சத்திரம் ஆரம்பத்திலே வருதுன்னு. ஓகே, அதை காட்டி அப்படியே வரலாமே. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லைட் கொடுத்துருக்க லுக் வந்து பார்க்குறதுக்கு ஒரு விண்டோண்டு சேட்டல் இருக்கும். வெளியிலையும் பார்த்து நான் அந்த வாசலில் வந்து அந்த ஃபாரின் லெட்டர் பாக்ஸ், பிரிட்டிஷ் லெட்டர் பாக்ஸும் பிரிட்டிஷ் நம்ம பிளேட்டும் அதில் இருக்குது. அதே மாதிரி தான் லைட் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி மேலே இருக்கிற லைட் அந்த இதில் பூ இருக்கு, அதுலேயும் அதே மாதிரி பூ வரணும்ன்றதுக்காக பூ எடுத்துருக்கோம். ஒன்றும் பார்த்து செய்திருக்கீங்களா? சின்ன சின்ன விஷயங்களும் பார்த்து செய்தது. ஓகே. அப்படி நாங்கள் உள்ளுக்கு போவோமா? ஓகே. உள்ளுக்க பார்த்துட்டு நீங்கள் நிறைய பேர் ஆச்சரியப்படுவீங்க, என்னடா வீடு இப்படி இருக்குன்னு சொல்லி பாப்போம்மா. அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கோளுக்கு வந்துட்டோமே. வந்தீங்களே பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக இருக்குமே இந்த வீடு. இந்த வீடு லுக்கே அதுதான். சொல்லுங்க வீட்டை பற்றி. உண்மையில பார்த்துட்டோன்னே உங்களுக்கு தெரியும், நான் சொல்லாமலே நிறைய விஷயங்கள் வந்து இவன் குளத்துல இந்த பில்லர்ஸ் வந்து போட்டிருக்கிற இந்த டிசைன்ஸ்ல இருந்து இந்த டோருக்கு கொடுத்துருக்கிற டிசைன், அதே மாதிரி கொடுத்துருக்கிற கலர் அது மற்றது. இப்போ இந்த குளத்தை வந்து நாங்கள் நார்மலாக விடலாம், ஆனா இது கொடுத்துருக்கிற இன்டீரியர் லுக்கால தான் இந்த வீட்டை உங்களை பார்க்கும்போது பிரீமியமா இருக்கு. ஒரு சின்ன வீடு கூட லக்ஸரியா இருக்குன்னு யோசிக்கிறேன் பாக்குறாங்க. உண்மை இந்த அகலத்தை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 10 அடி தானே, ஆனா அதுக்குள்ள ஒரு சோபா, அதுக்குள்ள ஒரு டிவி யூனிட், அதுக்குள்ள ஸ்டேர்கேஸ் இருக்குல வர ஒரு யூனிட், அதுல வந்து உங்களுக்கு இங்கல ஓபன் கிச்சன், டைனிங், எல்லாமே இந்த சின்ன ஏரியாக்குள்ளே இருக்கு. இந்த ஒரு இடம் பிளாங்கா இருந்தா அதுக்கு என்ன வைக்கலாம்னு யோசிப்பீங்க போல. இதுல வந்து இதுலயும் ஒரு கான்செப்ட் இருக்கு, என்னன்னா ஓபன் பண்ணும்போது ஒரு மிரர் இருக்கணும்ன்றது, அதனால தான் இந்த இடத்துல மிரர் வச்சிருக்கோம். அதை ஒரு லுக் வைஸ் எங்கட மேட்ச் பண்ற கலர்ல கொடுக்கணும்ன்றது தான் இது. ஓகே. இங்க வந்தோடனே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நட்சத்திர வாசான்னு சொல்ல வேண்டிய இதான் வீடு கட்டி ஓப்பன் பண்ணி கொடுக்கறீங்களா? இது எங்கட ஹீ. ஓகே. இந்த ஹீல பாத்தீங்கன்னா தெரியும் எங்கட லோகோ இருக்கும், அதோட நாங்க 3D கொடுத்திருந்தா அந்த வீடு இருக்கும். இந்த வீடு பாத்தீங்கன்னா இந்த சைடுல இருக்குனா அது 3D, அது கீழ இருக்கும். ஓகே. அட சுவிட்ச் எல்லாம் எப்படி வச்சிருக்கீங்களா? எதுக்காகன்னு சொன்னா டிவி போட்டு எங்களுக்கு கஷ்டம் இல்லை, இப்போ நாங்கள் நேராக வச்சிட்டோம்னு சொன்னா இப்போ இதில் 55 இன்ச்சஸ்ல வரப்போகுது, டிவி பின்னால் வச்சு கட்டி போகணும் என்ன கஷ்டம். அப்போ அதுக்காக நாங்கள் நேராக எடுத்துருக்கோம். வளமையான மேலோடுகள் இப்படி தான் சைட்டுக்கு தான் வைப்பினோம், சைட்டு தான் வைப்போம். நல்ல விஷயம், எங்களுக்கு ஈஸி. நாங்கள் ஸ்பேஸ் ஃப்ரீ ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு சின்ன சின்ன ஸ்பேஸையும் வந்து கவர் பண்ணணும், அதுவும் எங்களுக்கு லுக்காக இருக்கணும்ன்றதுக்காக கொடுத்துருக்கோம். பட் இந்த போட் இருக்கு தானே, இப்போ இது வந்து நாங்கள் இன்டீரியர் ஒர்க் செய்யக்குள்ள இந்த போர்டு உங்களுக்கு எக்ஸ்டீரியர்லாம் நார்மலாக இது நாங்கள் யூஸ் பண்ணுறோம் நாங்கள், ஆனால் இன்டீரியர் கொடுத்துருக்கோம் லுக் வைஸ் தான் நைஸாக இருக்கும். அந்த எல்லா அந்த கலருமே நல்லா இருக்கு, இந்த வீட்டு கலர் சரி
இது அந்த கலர்னு சொல்லி நல்லா இருக்கு. உண்மையில இதுக்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது எனக்கு கிளைண்ட் தான். இப்போ வீடு கட்டி கொண்டு இருக்கும்போது ஒரு ஐடியா வருமில்ல, இந்த இடத்துல இப்படி செய்வோம். இப்போ நாங்கள் உண்மையில ஸ்டார்டிங்கில் கொடுத்த பிளான் இருக்குது தானே, அதுலேருந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் இதில் இருக்குது. இப்போ ஏன்னா வந்தோம் இப்போ இன்டீரியர் ஒர்க் வந்து ஓகே அது பிறகு தான் வரும். ஆனால் எங்கள் சக்ஸஸ் ஒர்க்லேயே இது எப்படி செய்வோம் நல்லா இருக்கும்னு கிளைண்ட்டும் எங்களுக்கு சொல்லுவார். அதே நேரம் இப்போ நாங்கள் கேட்போம், ஆனால் இது இப்படி செய்தால் நல்லா இருக்கும். இப்போ படியை வந்து நார்மலாக நீங்கள் டைல்ஸ்லேயே போட்டுட்டு விடலாம். அப்போ நாங்கள் சொல்லுவோம், இந்த முன்னுக்கு கிரைனைட் போட நல்லா இருக்குமான்னு சொன்னால் ஓகே செய்வோம். இப்போ கோஸ்ட் எவ்வளோ வரும் அடுத்ததாக கேட்பார். அப்போ அதில் நாங்கள் எவ்வளோ கட் பண்ண முடியுமோ, இப்போ நார்மலாக கோஸ்ட்டை இருக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ, ஏற்கனவே டைல் கொடுத்துருக்குறோம்னு சொன்னால் அந்த கோஸ்ட்டை வச்சுக்கொண்டு அவரை கொடுப்போம். அவர் ஓகே தன்னை பட்ஜெட்டுக்கு ஓகேன்னு சொன்னால் உடனே ஓமன்னு சொல்லிடுவேன். அது உண்மையான நிறைய இடங்கள் இருக்க பிரச்சனை தான். இப்போ கிளைண்ட்டுக்கும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்களுக்கும் ஒரு கனெக்டிங் ஒன்று இருக்கணும். இதுதான் அது நிறைய விஷயங்கள் செய்யலாம். இல்லாட்டி நீங்கள் டிசைனில் இதை காட்டுறீங்க அதை காட்டுறீங்க, இல்லாட்டி நாங்கள் இப்படி மாற்றுங்க அப்படி மாற்றுங்க சொல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகலாம் அந்த பிரச்சனை என்ன. இப்போ எங்கள் ஸ்ட்ரக்சரல் ஒன்று முடிச்சிட்டோம்னு சொன்னால் அந்த கான்செப்ட் மாற்றக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது எப்படி ஈஸியாக மாற்றலாம், அதை எப்படி கன்வே பண்ணலாம்ன்றது பார்த்து செய்யக்குள்ள எங்களுக்கு ஓகே இருந்தது இந்த வீடு செய்யக்குள்ள. ஓகே, இப்போ அடுத்தது இது பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாமியாரை பார்க்கலாம். சாமியாரே வளமையான துறக்காங்க, அதுக்கு முதல்ல இதை காட்டணும். வளமை இல்லாவட்டையும் இந்த இதுக்கு மட்டும் நிலைக்கு மட்டும் இது இருக்கும். இது வந்து ஃபுல்லாகவே மேலே இந்த புள்ளியாட்டி வருவாங்க எல்லாம் செய்திருக்குங்க. இது வேம்பா? இது வேம்பு. சாமியாரைக்கு நாங்கள் வேம்பு தான் யூஸ் பண்ணுறது. சாமியார் இந்த டோரும் விண்டோவும் வேம்பில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, கூட இந்த சாமியாரைக்கு சொன்னால் வித்தியாசமாக இருக்குமே கலர். இப்போ நார்மலாக நீங்கள் குத்து விளக்கு மேலே போட்டு இப்போ எல்லாம் ஸ்வான் வச்சு ஒரு டிசைன் என்ன கொடுக்குறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்ன்றதுக்காக வீட்டில் மணி சத்தம் கேட்கறது அவ்வளோ நல்லா. இது கோயிலா? வாங்க இங்கே வேறங்க அப்படியே கோயில் தேர்றானே. இந்த வீட்டுக்கும் இந்த லைட்டை பாருங்க, கொஞ்சம் எல்லாரும் மேலேயும் இந்த வித்தியாசம் செய்திருக்கீங்க. கொஞ்சம் கோபுரம் மாதிரி வேற நம்மளுக்கா சீலிங்கை மாற்றி இருக்கிறோம் சின்ன சின்ன டிசைனுக்கு. பட் இதே இந்த கோயிலுக்கு தேர்கள் அதுக்குள்ள தானே அவர் இந்த இப்படி செய்யணும்னு பார்த்து ஒரு விஷயம் செய்து கொடுப்போம்ல. உண்மையா வளமையாக இப்படி ஒரு செக்ஷனாக இருக்கிறது இவ்வளோ இதாக இருக்கும். பார்த்தோன்னா வாங்கி போட்டு என்ன இருக்கேன். இப்போ நீங்கள் என்ன வேலையாக இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த வேலை செய்கிற அத்தனை வேலையுமே நாங்கள் செய்வோம். இப்போ மேலே இருக்க சீலிங் லைட்டு இப்போ பார்த்து போட்டுனாங்க தானே. இப்போ இது வந்து ஒவ்வொரு ஸ்டெப் வைஸாக போட்டிருக்கோம் பாருங்க. இப்போ இந்த இடத்துக்குள்ள வந்தாலே உங்களுக்கு பார்க்க ஒரு அதே அந்த கோயிலுக்கு கொண்டு வரணும். வந்தாலும் அந்த கோயில் தேர்வில் தான் இப்படி இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறது. அதே மாதிரி அதுலேயும் இந்த ஹைலைட் வந்து இந்த கீழே போட்டிருக்கு. பட் அந்த ஒவ்வொரு இதுவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அளவே அந்த வள்ளியில் இருக்கிறது, வள்ளி சில்வரில் இருக்கிறது. இது வந்து மரத்துலேயே இருக்குன்னு படங்கள் அதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி அந்த கொத்து வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும். இந்த மாரி நல்லா இருங்க அப்படியே இறங்கி போட்டு நம்ம இது மாத்திரம் பார்க்கணும். இப்போ வந்தோன்னு பார்க்கல பின்னுக்கு பேக்ரவுண்ட் நல்லா இருக்குண்ணே. ஒவ்வொரு விஷயம் பார்த்து செய்திருக்கேன். ஓகே, கீழே வந்து லாட்சிகள் எல்லாம் இருக்குண்ணே. இப்போ மேடம் கன விஷயம் கன பேர் செய்யலாம். ஆனால் எந்த இடத்துல எந்த டிசைனை கொடுக்கும்போது அதோட லுக் இட்ஸ் நைஸாக இருக்கும். அதுதான் நீங்கள் இருக்கிற விஷயம். இது வந்து அப்படி அந்த செக்ஷன் அப்படி வருதுண்ணே. சுவாமியாரை பார்த்துறாங்கண்ணே. அது இப்போ அடுத்தது பார்க்கணும். அடுத்த கிச்சனை பார்ப்போம். கிச்சன் அங்கே அடுத்த ஸ்பெஷல் என்ன ஸ்மார்ட் கிச்சன். இந்த கிச்சனை நான் உங்களுக்கு 2 தரம் வீடியோ பார்த்துருப்பீங்க ஸ்மார்ட் கிச்சனை பொறுத்த வரைக்கும். இந்த இடம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ராயல் கிரானைட் ஓனர் செய்தது, பெருமையோட சொல்லலாம். இந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா இருக்கு அப்படியே. இப்போ கிளைண்ட் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று இப்போ எப்படி காட்டினாருன்னு சொன்னால் அதை வச்சுக்கொண்டு நாங்கள் இப்போ எனக்கு இந்த வீடு வந்து இந்த கலரில் வேணும், அது என்ன மாதிரி உங்களுக்கு வேணும்னு சொல்லி காட்டினாருன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி தான் செய்தாங்க. இப்போ இந்த லுக்கில் இந்த கலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதுவும் ஒரு ப்ரீமியம் லுக்காக தான் இருக்கும். இது பர்பிள் இல்லை அண்ட் ஆஷும் இல்லை, உங்களுக்கு கலந்த மாதிரி ரெண்டும் கலந்த மாதிரி. ஓகே, நடுவாலை தான் ஒன் சைடு தானே அப்படி வழியில் தெரியுது பார்க்கலாம். அப்படியே கீழே வந்து இதெல்லாம் டைல்ஸ் என்ன? இது டைல்ஸ், இது கிரானைட். ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே ப்ரொஃபைல்லாம் இதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது. அதே மாதிரி முக்கியமான விஷயம் இதில் வந்து வெண்டிலேட்டர் கொடுத்துருக்குறது. சிங்கு கீழே வந்து உங்களுக்கு ஸ்மெல் எதுவும் வராமல் இப்போ நம்ம அடைச்சிருக்கிற கதவுக்கு வந்து எங்களுக்கு ஸ்மெல் வரும். அதுக்காக வெண்டிலேட்டர் வந்து நல்ல விஷயமே காத்தோட்டமாக இருக்கும். நிறைய இடங்கள் பாதிக்கிறேன். பட் இந்த லுக் கொண்டு வர்றதுக்காக 2 ட்ராயர்ஸ் தான் இருக்கிற லுக் வர்றதுக்காக இதில் 3 ட்ராயர்ஸ் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இருக்குது. எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கட்லரியாக எடுத்துக்கொள்ளலாம். இரும்புல பார்க்கணும் இப்படி விஷயம் வளமே அதுக்கு தனியாக இருக்குது. ட்ராயர்ஸுக்குள்ளே இருக்கிறது. பட் கீழே வந்து நாங்கள் பார்த்தோம். ஓகே, சாஃப்டாக க்ளோஸ் ஆகுதுண்ணே. ஓகே,
இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட மேஜிக் கார்னர் இதுக்குள்ளே இருக்குது. ஸ்பேஸ் இதுன்றது இந்த கார்னர் வந்து நாங்கள் அக்சஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு இதில் கார்னர் வந்து எல்லாரும் விரும்புறது. இப்போ நார்மலாக வந்து இந்த இடத்துல வைக்கிறதுக்கு வந்து கஷ்டம், எடுத்துக்கொள்ள கஷ்டம். ஓகே. அடுத்தது இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்னரை வந்து அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி மாற்றி வச்சிருக்கேன். ஓகே. இந்த மேட்சிங் இருக்குன்னு அதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிங் வந்து நீங்கள் டச் பண்ணி பார்த்தா தெரியும். இது வந்து கிரனைட்டர் சிங்கு. ஏன்னா இது வந்து நாங்கள் இப்போ S304 என்னென்ன நாங்கள் போட்டிருப்போம். ஆனால் கல்சியம் பிடிக்கும். எப்படினால கல்சியம் பெரிய ப்ராப்ளம். இது வந்து கல்சியம் பிடிக்காது. ஸ்க்ராட்ச் ப்ரூஃப். எனக்கு தட்டினா தெரியும். இந்த சவுண்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகே. இப்போ இதை வந்து நாங்கள் செய்யும்போது இந்த கனெக்ட் சிங்கை தான் கொடுக்குறோம். ஏன்னு சொன்னால் மெட்டை நீங்கள் எந்த சிங் போட்டாலும் அதில் அந்த உங்களுக்கு கல் பிடிச்சிருக்கும். ரெண்டாங்கிற கல்சியத்துக்கு வந்து கல்சிய தண்ணிக்கு வந்து கட்டாயம் இப்போ டப்பாக இருந்தாலும் சரி சிங்காக இருந்தாலும் சரி போட்ட கொஞ்ச நாளில் இது என்ன சிங் எப்போ போட்டோம்ன்ற மாதிரி இருக்கும். மங்கி கொண்டு வந்துடும். சும்மா நீங்கள் இப்படி தலைவனால அதில் அந்த கரல் தெரியும். அதுக்காக நாங்கள் இந்த சிங்கை மட்டும் தான் கரலும் பிடிக்காது. கிளீன் பண்ணவும் ஈஸி. மற்றது வந்து நீங்கள் இப்போ கிரச் ப்ரூஃபாக இருக்கிறபடியா நீங்கள் இப்போ சில பாத்திரம் வச்சுட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் செய்யாது. நீங்கள் இதில் சண்டை போட்டால் கூட நீங்கள் கதவை சாத்தினாலும் போய் அடிக்காது. வாங்கி சாத்துங்க. நீங்கள் இருக்கிற கோவத்தை வந்து வைஃப்கிட்ட காட்டாமல் இப்படியே நீங்கள் காட்டிக்கொள்ளலாம். சும்மா ஒரே கேட்குறேங்க சமைச்சு தரா இல்லைன்னு இப்படி போய்க்க இல்லை உனக்கு சொன்னான். ஓகே. மற்றது நாங்கள் ஃபோம் பர்னர் ஒன்று கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து புகை எக்ஸாஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். லைட் ஆஃப் பண்ணி ஒன் பண்ணிடலாம். இதில் சின்னனாகவும் போட்டிருக்கலாம். இந்த எக்ஸாஸ்ட்டை வந்து இன்னும் குட்டியாகவும் போட்டிருக்கலாம். ஆனால் இந்த ஸ்பேஸுக்கு வந்து இந்த லுக் தான் எங்களுக்கு நல்லா இருக்கும்ன்றதுக்காக இந்த பெரிய இதாக கொடுத்துருக்குறோம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடுத்துருக்க அந்த மோல்டிங் வந்து இதுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்கும். அந்த பூட் ஃபினிஷோட சேர்ந்து இப்போ எங்களுக்கு கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மச் பண்ணுது. இந்த இடத்துல வந்து இப்போ நார்மலாக நாங்கள் சுவனியை கூட்டு செய்து வைக்கிறேன்னு சொன்னால் வடி இதில் சூஸ் பண்ணுற லைட்டும் வந்து பாதி ஒரு கப்பை கவிட்டு விட்ட மாதிரி இருக்கணும். அதே மாதிரி வெனிட்டியில் இருக்கிற லைட் வந்து எக்ஸேப்பில் இருக்கணும். இப்போ ரெண்டுமே நாங்கள் நார்மலாக எஸ்கேஆரில் கொடுக்கலாம் அல்லது சர்க்கிளையும் கொடுக்கலாம். டைமிங் கார்டு தானே. லைட் ஆஃப் பண்ணி ஒன் பண்ணேன். 3 விதமான லைட்டும் உங்களுக்கு சொன்னேன். 1 மணி 2 மணிக்கு சாப்பிட்றது சொன்னது வந்து பார்ப்பேன் தராட்டி நீங்க இப்படி செய்யலாம். இதுல இருந்து நீங்க இதெல்லாம் ஹெல்ப் பண்ணினீங்கடா சமையலுக்கு ஷார்ப்பா 2 மணிக்கு வந்துடும். ஓகே. இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா டிஸ்கஸ் பண்ணலாம், இருந்து சாப்பிடலாம், முக்கியமான ஹெல்ப் பண்ணலாம், அம்மாக்கோ வைஃபுக்கோ ஹெல்ப் பண்ணலாம். இதுல இருந்து அக்கா அந்த அதான் அழுத்தி சொல்றா நான் சமைக்க ஹெல்ப் பண்ணணும்னு அதோட சொல்லி எனக்கு இல்லை அங்கே நான் நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரியே உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுக்குறோம். வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருக்கணும்ன்றதுக்காக இந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் சைலண்டாக ஸ்மூத்தாக இருக்கணும்ன்றதுக்காக ஒரு இடமும் பார்த்து செய்திருக்கிறோம். ஓகே. இது வந்து கிச்சனுக்கு வெளியில் இந்த கேஸை கொடுத்துருக்கேன்னு சொன்னால் சேஃப்டிக்கு. அதே நீங்கள் நார்மலாக ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள அந்த தூண் வந்து விடாமல் இருக்கும். அதுக்காக நாங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறோம். ஈஸியான கேஸ் தூக்கி வச்சுட்டு போயிடலாம். கேஸ் தூக்கி வைக்கிறதும் ஈஸி, உங்களுக்கு சேஃப்டி. இப்போ ஒருவேளை கேஸ் ஒன்றா இருந்து அடுப்பு பிரச்சனையாக இருந்தாலும் வெளியில் தான் உங்களுக்கு இருக்கு அக்சஸ் பண்ண. இப்போ நார்மலாக எல்லாருமே இந்த வெளி இதை கொண்டு வர்றது நான் விரும்புகிறேன். இது நல்ல சிஸ்டம் என்ன எங்களை விடையெல்லாம் நாங்கள் தூக்கி அதுக்குள்ள வச்சு இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக கதவு திறக்க மாட்டீங்க. அதுக்காக உங்களோட கிஞ்சஸ் வந்து அங்க வச்சிருக்கு. ஓகே. பட் மேலே ஒரு டேபிள் மாதிரி செய்திருக்கீங்க என்ன? தண்ணி பிளாங்கா விடாமக்கு சாமான் வைக்கக்கூடிய மாதிரி தண்ணிகள் நேரடியாக டைரக்டா மேலே அப்படியே போட்டிருக்கிறோம். இருந்தாலும் தண்ணியாக வராமல். சரி சரி. அடுத்து ஜன்னலுக்கு பாதுகாப்புக்காண்டியுமே தான் இருக்கீங்களா? இது வந்து கீழே போட்டிருக்கிறது உண்மையில பாதுகாப்புக்காக, மேலே போட்டிருக்கிறது வடிவுக்காக. இப்போ பழைய வீடுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சன்செட் போட்டிருப்பினோம். இப்போ நாங்கள் சன்செட்டை விட்டுட்டு தனித்தனியாக விண்டோவுக்கு தனித்தனியாக தான் கொடுக்குறோம். இந்த இடத்துல வாஷ்ரூம் பார்ப்போம். இந்த டோரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கிட்ட வச்சு பாருங்க. இதில் வந்து வுடன் டைப் அலுமினியம் டோர். இது பார்க்க வீட்டில் செய்த மாதிரியே இருக்கு. எங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக் வைஸாக வீட்டில் செய்த மாதிரியே இருக்கும். ஏன்னா வீட்டின்
லுக்குக்கும் ஈக்குவலாக வரக்கூடிய மாதிரி பார்த்துனாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து தண்ணி பட்டாலும் ஒன்றும் செய்யாது. இப்போ வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும், அதே நேரம் கல்சியம் பிடிக்காது, தொடச்சி விட்டுடனே போயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எந்த ஒரு இன்செக்டோ அதாவது வந்து இந்த பூச்சியுமோ இல்லைன்னு சொன்னால் டியூரபிலிட்டியும் கூட 15 வருஷம் வாரண்டி இருக்குது. இது காமன் வாஷ்ரூம். இது காமன் வாஷ்ரூம். ஆனால் இந்த வாஷ்ரூம் சிம்பிளாக செய்திருக்கோம். என்னென்னு சொன்னால் காஸ்ட்டுக்காக. மாதிரி இங்கே பாருங்கள் இந்த சுவிட்ச் நாங்கள் இதில் போயேக்குள்ள இது வந்து ஹீட்டர், காமன் ஹீட்டர். கீழே நாங்கள் ஆஃப் பண்ணாலும் மேலே ஆஃப் ஆகும். சப்போஸ் நாங்கள் மேலே போய் தானே ஆஃப் பண்ணணும்ன்றது இல்லை, கீழே போட்டு விட்டாலும் மேலே இருக்கிற அளவுக்கு ஹீட்டர் வேலை செய்யும். இங்கே வந்து இது வந்து 2 வே. இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் லைட் ஆஃப் பண்ணோம்னா அங்கே எக்ஸாஸ் வந்து ஆஃப் ஆகும். நீங்கள் தனியாக அங்கேயும் சுவிட்ச் கொடுத்துருக்கு, கண்ட்ரோலை வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கீங்க. இப்போ நீங்கள் லைட் போடுறீங்க எக்ஸாஸ் ஒன்று உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து வெளியில் வராது. நம்மளை யூஸ் பண்ணி கொண்டு இருக்கும்போது நம்ம சிங்கை கொடுத்தீங்கன்னு சொன்னால் 25 இயர்ஸ் வாரண்டி. 25 வருஷம். ஓகே. மாதிரி க்ளீனிங் ஈஸிக்கு அந்த ஃபார்மேட் கொடுத்துருக்க வந்து க்ளீன் பண்ண ஈஸி உங்களுக்கு. இப்போ டைல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2x2 கொடுத்துருக்குறோம். இப்போ வாஷ்ரூமுக்கு நீங்கள் 2x1 தான் பார்த்துருப்பீங்க. மற்றது வந்து ஒரு பக்கம் மட்டும் கொஞ்சம் வைடாக காட்டணுமென்றதுக்காக அந்த இடத்துக்கு மட்டும் மேஷ் கொடுத்து. இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சொன்னால் ஃபுல்லி கவர்டு. இப்போ எந்த இடத்தாலையும் பூச்சி வராமல், இதில் இருந்து வெளியிலையும் வராமல், இதுக்குள்ளேயும் இருக்காமல் எல்லாமே கவர் பண்ணி இருக்குது. லைட்டிங்குக்காக கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். இப்போ சப்போஸ் எங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கட் ஆச்சுன்னா பவர் ஆஃப் பண்ண சொன்னால் கிளாஸ் இருக்கும் லைட்டிங்காக. இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அவுட்டோர் கிச்சன். இப்போ பெரிய சமையல் எதுவும் செய்யணும் இல்லைன்னு சொன்னால் நான்வெஜ் சமைக்கணும்னு சொன்னால் தனியாக இருக்குன்னு அதுக்காக இங்கே அது கொடுத்துருக்கு. இப்போ பாத்ரூமுக்கு இடம் இல்லைன்றதால இந்த இடத்துல வந்து வாஷிங் மிஷின் கொடுத்துருக்கோம். சில ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அதில் இதுவும் ஒரு விஷயம். அடுத்து இதில் வந்து வேர்க்கக்கூடாது தானே, வைஃப் கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடாது, அங்கே வேர்க்கும் போது வேலை செய்யணுக்காக ஃபேன் கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 ரூம் இருக்குது, அங்கால சாமி ரூம். அப்படி மேலே வாங்க சாமி ரூமோட சேர்த்து. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் ஒரு இன்டீரியர் ஒர்க் கொண்டு கொடுத்துருக்குறோம். கீழே பாருங்கள் இது வந்து கிரனைட்டில் கொடுத்துருக்குறோம். இந்த இவ்வளோ அகலத்துக்குமே வந்து ஒரே கல். இப்போ நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து உங்களுக்கு ஒரு ஜாயிண்ட் இருக்காது. என்னத்துக்கான இதை செய்யறது? இந்த லுக் ப்ரீமியம் லுக் கொண்டு தரணும்ன்றதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரே கல் பாவிச்சது. ஓகே. இப்போ இதில் கொடுத்துருக்க டைல்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ரைஸருக்கு டைல்ஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு மார்பிள் மாதிரி இருக்கும். ஓகே, நல்லா இருக்குண்ணே. இந்த பேக்ரவுண்ட் வியூ நீங்கள் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா தெரியும் இந்த பேக்ரவுண்ட் வியூ எப்படி இருக்குன்னு. கடைசியாக தான் நினைக்கிறேன் ஃபோட்டோ ஷூட் எடுப்போம். எடுத்துட்டு போவேன் இந்த குட்டி குட்டி ஜன்னல். இந்த இடத்துக்கு நீங்கள் வர உங்களுக்கு ஒரு வியூ ஒன்று வரும் பாருங்க. கீழே பார்க்குற வியூக்கும் மேலே இருக்கிற வியூக்கும் நல்லா இருக்குண்ணே. படியும் அளவாக இருக்குதுண்ணே. ஏறக்கூடிய இப்போ வயசு போனாக்கள் ரைஸரை வந்து சின்னனா கொடுத்துருக்கோம். வயசான காலத்துலேயும் வரும். அது வந்து சிறுவாடுங்களா நீங்கள் 6 விழுந்துடாமே வயசு கூட்டிட்டு ஓகே. இப்போ இந்த இடத்துக்கு வந்த பிறகு நீங்களே பாருங்க இந்த லுக் வைஸா உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குமான டிஃப்ரெண்ட் ஒன்று தெரியுது. கட்டாயமா இந்த இடத்துல கொடுத்துருக்கிற இந்த இன்டீரியர் வந்து இந்த சீலிங்கோட மேட்ச் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். அதே கலரும் வித்தியாசமா இருக்குண்ணே. டார்க் ப்ளூ. உண்மையிலேயே இந்த இடத்துல வந்து நான் ஒரு பீகாக் தான் டிசைன் பண்ணியிருந்தேன். அப்புறம் இந்த அகலம் கொஞ்சம் கூட வந்ததால கொஞ்சம் பூட் டைப்ல கொடுத்தா இது கொஞ்சம் லுக் நைஸா இருக்கும்ன்றதுக்காக டெக்ஸ்சர் கொடுத்துருக்கோம். இது வந்து போர்ட் டெக்ஸ்சர் கொடுத்துருக்குறேன். இப்போ இது வந்து ஆன்டிக் கலர் கொடுக்கணும்ன்றதுக்காக இந்த போர்டர் வந்து இந்த ஃப்ரேம் மாதிரி கொடுத்துருக்குறோம். மாதிரி இந்த கீழையும் வந்து இந்த இப்படி ஏறி வரும்போது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்டெனி குட்ஸ் வச்சா நல்லா இருக்கும். இது டோர் ஓபன் பண்ணலாமா? ஓபன் பண்ணலாம். அல்ல மேக்னெட் தான். ஓகே. சாமான் திங்ஸ் வைக்கலாம். டெக்கரேஷன் வந்து வெச்சு கொள்ளலாமா? ஓகே. மற்ற இங்க வந்து இது ஒரு லக்ஸரி லுக் கொடுக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஃப்ரேம் கொடுத்துருக்கோம். ஓகே. மற்ற இங்க வந்து இது மடிவா இருக்கேனே. இது ரெண்டு போட்டோ ஷூட் எடுக்கலாம். இதுக்கு அடுத்து பியூசமா பயன்படுத்திருக்கீங்களா? ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் மேட்சிங் வந்து இப்போ இந்த வீட்டுக்கு மண்ணுடனே வந்து மேலே வரைக்குள்ள ஒரு லுக் வைஸாக எங்களுக்கு பார்த்த உடனே உங்களுக்கு லைட் ப்ளூவை பற்றி சொல்லவே தேவையில்லை, நார்மலாக தெரியும்.
இது நல்லா இருக்குண்ணே. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கோணல் ரெண்டு பார்க்க எல்லா இடமும் தெரியும். இப்போ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிச்சனில் நிற்கிறாரு தெரியும், என்ட்ரன்ஸ் தெரியும், டிவி யூனிட் தெரியும். இப்போ நம்மளுக்கு கீழே என்ன நடந்தாலும் உங்களுக்கு மேலே இருந்து பார்த்துக்கலாமே. அதில் வந்தாலும் இதுங்க வாரம் சொல்லிட்டு பார்க்க வரலாம். இப்போ கேட்லேருந்து வாராக்களை பார்க்க உங்களுக்கு இந்த கம்பு இருக்குது. பயம் ஒன்று இருக்காது அதில் கீழே இப்போ மரப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் கீழே நடக்கணும் தெரியாமல் இருக்கும். ஓகே. மற்ற சில வீட்டில் இப்போ நாங்கள் இந்த நின்று பார்த்தா எல்லா வியூவும் ஒரு இடத்துல நின்று பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வியூவும் தெரியும். ஓகே. அப்படியே மேலே பார்த்தோம்னு சொன்னால் மேலே லைட் என்ன வித்தியாசமான யூனிக்கா நல்லா இருக்குது தானே. இந்த இதுக்கான கமெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்க பாப்பா. இந்த 3 லைட்டும் எரியும், 3 விதமான லைட்டும் ஜெலோ நல்லா இருக்குண்ணே. ஜெலோ அடுத்து பூம். இது நல்லா இருக்கு என்ன. இது வந்து யூனிக்காக இருக்கணும். இப்போ இந்த வீட்டில் நாங்கள் ஒரு விஷயம் செய்தால் ஒவ்வொரு விஷயமும் யூனிக்காக இருக்கணும்ன்றதுக்காக பார்த்து எடுத்தது. ஓகே. கீழே இருந்து பார்த்துறாங்க அப்போ வடிவாக இருந்தது. ஓகே. இப்போ இது என்னதுக்காக நாங்கள் ஷோர்ட்டாகவும் போட்டுக்கிறோம்னு சொன்னால் இவருக்கு சின்ன பிள்ளைகள் கை ஈஸியாக நாங்கள் டச் பண்ணலாம். நான் சின்ன பிள்ளை நட்டதில்லை. சரி. இப்போ மொத்தம் இந்த வீட்டை எத்தனை ரூம் இருக்கு? மொத்தமாக 5 ரூம், சாமி ரூம் அண்ட் கிச்சனோட சேர்க்காம மொத்தமாக 7. ஓகே. இப்போ ஓப்பன் கிச்சன் அப்படியா ரூம்னு சொல்ல மாட்டேன், சாமி ரூம் இவன் யூஸ் பண்ண மாட்டேன், ரூமாக யூஸ் பண்ண மாட்டேன்னா அதால் 5 தான் ரூம்னு பார்க்கலாம். ஓகே. மேலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேலையை பாருங்க. ஜிப்சம் என்ன ஜிப்சம் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மேலே ஸ்கேர் வேறு இடத்துக்கு ஸ்கேர் வேறு வேணும். இந்த இடத்துல வந்து சும்மா ஒரு லிவிங் ஏரியாவை தான் வரப்போகுது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல நாங்கள் கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல வந்து ஒரு புக் ஷெல்ஃப் கொண்டு வரப்போகுது. சில ஃபியூச்சர்ஸ் பிளான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு புக் ஷெல்ஃப் கொண்டு வரப்போகுது. ஏன்னு சொன்னால் இங்கே பிள்ளைகள் படிக்கிற வயசில் இருக்காங்க, இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் படிக்கிறதுல. இப்போ நார்மலாக நாங்கள் ஃபோனை தான் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அந்த இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து ஒரு படிக்கணும் என்ற ஒரு ஆர்வம் வரணும்ன்றதுக்காக. ஓகே. நானும் அப்படி கேட்டு நான் சின்ன படிக்க எனக்கு அது வச்சு தரையில அதான் பிரச்சனை. சரி, நீங்க வீட்டை கட்டுங்க, நான் உங்களுக்கு இன்டீரியர் செய்து தரேன். அது சரி. படிக்கல அதான் படிப்புக்கு வயசு இல்லையே இல்லை. அதான் இல்ல படிக்கும் இப்பயும் ஓயல டிபெண்ட். இந்த இடத்துல ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னு சொன்னா சர்ப்ரைஸ். இது பிங்க் அடிச்சிட்டக்கப்ப பொம்பளை பிள்ளை ரூமா மகளோட. இது மகளோட ரூம் தான். மேல நல்லா இருக்கு. மேல சீலிங் பாத்தீங்கன்னா நார்மலா லைட் இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும். இது நல்லா இருக்குடா. லைட் ஆஃப் பண்ணிட்டு எடுக்கக்குள்ள உங்களுக்கு பட்டர்ஃப்ளை சரியா தெரியும். டைரக்டா பார்க்கக்குள்ள உங்களுக்கு வீடியோவை விட நேர்ல பாக்கும்போது தான் இதோட நல்லா அந்த பட்டர்ஃப்ளை போட்டோட லைட் நல்லா இருக்குனே. இந்த லைட் கொஞ்சம் படையக்க பிங்க்ல. அவ என்னட்ட கேட்டது அதுதான். தனக்கு பட்டர்ஃப்ளை வேணும். அப்படிதான் வந்து கேட்டான்ட்ட. அதுக்கு என்ன செய்து கொடுத்துட்டீங்கன்னு. மணி கொடுனே. ஆமா. மோல்லே மணி கொடு. லவ் நல்லா இருக்குனே. சின்ன பிள்ளை எப்படி கொடுக்க எனக்கு ஆசையா இருக்கு. இந்த ரூமுக்கு அவங்க இந்த ரூமுக்கு வரனா ரொம்ப விருப்பம். தண்ட ரூம் வந்து தானே வந்து இருப்பா. இப்போ இனிதாங்க பெட் எல்லாம் போட்டு இந்தியா கொஞ்சம் செய்யறதுக்கு இருக்குது. இப்போ வரைக்கும் இவ்வளவுதான் செய்திருக்கலாம் இந்த ரூமுக்கு. இது நல்லா இருக்கு. ஒன்று இப்போ கணக்கை போட்டாலும் படி இருக்காது. இது ஒன்று வரைக்கும் தனி குக்கா இருக்குண்ணே. ஓகே. பட் இது காட்டுக்கு என்னடா துள்ளுது லைட் பிரச்சனைன்னு சொல்லி யோசிக்கல. அது வீடியோவில் காட்டுக்கு என்னோட ஃபோனில் தானே அது ஃப்ரேம் முடியாது அப்படியே துள்ளுற மாதிரி தான் காட்டும். வைடாங்கோடய காட்டாதுன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விண்டோ வந்து எல்லா ரூமுக்குமே ஹாலுக்குமே வந்து பெருசாக தான் கொடுத்துருப்போம். ஏன்னு சொன்னால் நாங்கள் ஃபுல்லாக வச்சுக்க வந்து லைட்டும் வென்டிலேஷனும் ஃபுல்லாக வந்து எங்களுக்கு சன்லைட்டும் உங்களுக்கு ஈஸியாக வரணும். அதே மாதிரி காற்றும் வந்து நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான். இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மேசன் கட்டுற வீட்டுக்கும் ஒரு ஆர்கிடெக்ட் கட்டுற வீட்டுக்குமே என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்றதை நீங்கள் இந்த வீட்டை பார்க்கும்போது குவைஸாக பார்ப்பீங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஓகே. எங்களுக்கு என்னன்னா கிளையண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களுக்கு வேணும். ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்னதாக கேட்டால் நாங்கள் அதுக்கு ஒவ்வொன்றுக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஒரு விஷயம் காட்டினா ஓகே அது எப்படி செய்யலாம். இப்போ இது வரைக்கும் அவர் எனக்கு காட்டின ஃபோட்டோஸ்லையும் சரி நாங்கள் சஜஸ்ட் பண்ணின விஷயத்துலையும் சரி இதுலையுமே கம்ப்ரமைஸ் இல்லை. எல்லாத்துலேயுமே நாங்கள் வந்து கரெக்டாக இது இப்படி வரணும்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி டியூரபிலிட்டியையும் பார்ப்போம். அதே நேரம் அது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கான்றதை முக்கியமாக பார்ப்போம். அதை பார்த்து அதுக்கு என்ன இப்போ நார்மலாக அவர் வந்து ஒரு விஷயம் கேட்குறேன்னு சொன்னால் அதில் ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் இருக்குன்னு சொன்னால் அதை பார்த்து அவரும் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதால தான் எங்களுக்கு இந்த தூரம் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த கிளைண்ட்டுக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் நல்ல பாண்ட் இருந்தால் தான் அதை நாங்கள் செய்யலாம். இப்போ இதுவும் வந்து காமன் வாஷ்ரூம். இப்போ இந்த ரூமுக்குள்ளேயும் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரூமுக்கு ஸ்டார் அண்ட் மூன் கொடுத்துருக்கு. இது பையனோட ரூமா? இது பையனோட ரூம். அங்க பட்டர்ஃப்ளை இந்த ஸ்டார் பாகிஸ்தான். இந்த ரூமுக்கு அட்டாச் கொடுத்துருக்கோம். இது அவரோட விருப்பம் தான். அட்டாச் ரூம் வேணும்னு சொல்லி
இங்கே கொடுத்துட்டு வந்து கார்னரில் வந்து ஷாம்பு வைக்கக்கூடிய மாதிரி. பேக்கிங் கொடுத்துருக்கேன். ஓ ஓகே. இது கீழே பார்த்தோமே அதே மாதிரி தான். அதே செட்டப். இதில் வந்து நார்மலாக எல்லாம் காட்டும் உங்களுக்கு எத்தனை பாக சீக்கிரம் உங்களுக்கு வாட்டர் வருது. ஹாட் வாட்டர் வருது என்ன? ஓ ஓகே. எல்லாமே வந்து சீல் பண்ணியிருக்கிறேன். இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு இன்செக்ட் வராமல் எல்லாத்துக்குமே வந்து சீல் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல கீழே வந்து வுடன் டைல் ஒன்று. இப்போ ஆஷுக்கு வந்து வுடன் டைல மிரரில் அந்த உங்களுக்கு கோல்டு நீங்கள் பார்க்கல. இப்போ இந்த டோர் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வன்னி கல்லு தேக்கில் பாவிச்சு. ஆமாம். இந்த கலர் வீடு ஃபுல்லாகவே இங்கே எல்லாம் பாவிச்சது எல்லாமே தேக்கு மட்டும். எல்லாமே தேக்கு தானே. ஆனால் நாங்கள் இதுக்கு இந்த கலர் வரணும் பண்ணுறதுக்காக டை பண்ணியிருக்கிறோம். ஓகே. ஏன்னா இங்கே வந்து நாங்கள் மெயினாக பார்க்குற ஒரு விஷயம் குவாலிட்டி. இப்போ நீங்கள் காஸ்ட் குறைவாக இருக்கிறதுக்காக நாங்கள் லோக்கலாக போடுவோம். இல்லாட்டிக்கு நோம்பலாக நீங்கள் அதை வந்து மாவுகையில் செய்து போட்டோம் இதே மாதிரி டை பண்ணலாம். ஆனால் எங்களுக்கு டியூரபிலிட்டி முக்கியம். அது குவாலிட்டி டியூரபிலிட்டின்றதை நாங்கள் மெயினாக பார்க்குறோம். எவ்வளோ வருஷமாக நாங்கள் இருக்க போகிறது கட்டாயம் அது பார்த்து அடுத்து ஒரு விஷயம் செய்துட்டு திரும்ப அதில் கரெக்ஷன் செய்தோன்னு இருக்கல. அது பட் திரும்ப மாற்ற இல்லாது. பட் அந்த ஸ்டைல் வந்து இப்போ இன்டீரியர் டிசைனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளையிலும் இப்போ எங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு மாடர்ன் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியரால் எங்களோட வீட்டையே மாற்றிடலாம். பஸ் நார்மலாக இருக்கிற எங்களோட ஒரு குடிசை விட இருந்தால் கூட நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளையிலும். பஸ் சின்ன லைட்டுகளை கொடுத்து நாங்கள் கொடுக்குற டிசைனை பொறுத்து தான் இருக்கு. கட்டாயம் பார்க்குறாங்களே யோசிப்போம் இந்த வீட்டெல்லாம் பார்த்து கொண்டு எப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி நீங்களும் யோசிப்பீங்க எப்படி வீடு கட்டணும் உங்களோட இட வசதிக்கு ஏற்ற மாதிரி வீடு கட்டணும்னு சொல்லிப்பீங்க. பார்க்குறீங்கன்னா இந்த ஃபோன் நம்பர் ஸ்க்ரீன்லேயே தெரிஞ்சு கொண்டு இருக்கும். தேவைன்னு சொன்னால் தொடர்பு பண்ணலாம். வீடு கட்டினாக்கள் கூட யோசிக்கலாம் இன்டீரியர் செய்யணும். இப்போ நார்மலாக இருக்கிற தனியாக இருக்கிற வாலுக்கும் ஒரு இன்டீரியர் செய்த வாலுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். வீடு லக்ஸரியா மாத்துறது உண்மையில இன்டீரியர். ஓகே மேடம் ஆபீஸும் இருக்குங்க. எங்க ஆபீஸ் இருக்கு. ஜெஃப்னா கிண்டர் காலேஜ் ரவுண்ட் அபவுட்ல லெஃப்ட் சைடுல வந்து 3 ஸ்டோரி பில்டிங் ஒன்று இருக்கு. அதுல கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்குது எங்க ஆபீஸ். ஓ லவிசனா. நேரடி அங்க வந்து நீங்க காய்க்கலாம். நேரா வந்து காய்க்கலாம். இப்போ அதுவும் ஒரு உங்களுக்கு இப்போ டிசைன் என்னவா இருந்தாலும் சரி உங்களுக்கு இப்போ ஜெஃப்னால இருப்பீங்கன்னு சொன்னா ஈஸி வந்து பார்த்து இப்போ நாங்க நிறைய ஆப்ஷன் கொடுப்போம். இப்போ இந்த இடத்துல கூட ஒரு கால் பார்ட்டிஷன் இருக்கு. அந்த இடத்துல நாங்க நிறைய ஆப்ஷன் கொடுத்தனாங்க. இப்போ இந்த கால் பார்ட்டிஷன் நாங்க இப்படி செய்யறதா இல்ல மேல ஆர்ச் மாதிரி செய்யறதா இப்போ 10 டிவைட் பண்ணி செய்யணும். இப்போ இந்த இடத்துல நார்மலா கால் பார்ட்டிஷன் தேவையில்லைன்ற மாதிரி தான் இருக்கும். நாங்க இதுல இந்த கால் பார்ட்டிஷன் வச்சு அதுல இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுக்காக அதை கொடுத்தனாங்க. நிறைய விஷயங்கள் செய்யலாம். அவளும் பார்த்து செய்யலாம். இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நேரா கதைக்கும் போது இன்னும் ஈஸியா இருக்கும். இப்போ நாங்க இப்போ கிளைண்ட் வந்து இப்போ வீடு கட்டும் போது பக்கத்துலயே நின்றான்னு சொன்னா இந்த இடத்துல நாங்க இப்படி மாத்தலாம் இந்த இடத்துல எப்படி செய்யலாம்னு சொல்லி அவரோட எங்களோட ஐடியா சேர்த்து வந்ததால தான் எங்களுக்கு இது இவ்வளவு தூரம் சக்ஸஸாக வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட் எடுத்து கஷ்டப்படுறது இல்லை. லிமிட்டடான ப்ராஜெக்டை மட்டும்தான் எடுக்கிறது. ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு விஷயம் பார்த்து செய்யணும்ன்றதுக்காக. இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நாங்கள் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் அவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்ய இயலுமா இருக்கும். கரெக்டாக இந்த தடவை நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு நிறைய இப்போ நான் ஹோம் டூர் வீடியோ போட்டோ பண்ணி இப்போ இப்போ உங்களை எடுத்து போகிறோம் வைங்க. ஆனால் எனக்கு சில வெளிநாட்டுக்கார ஃபோன் பண்ணிடணும் தம்பி நாங்கள் இந்த வேற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அங்கே கொடுத்து நாங்கள் வீடு இடையில விட்டுட்டு போயிட்டோம் அந்த பிரச்சனை எந்த பிரச்சனை சொல்லினோம். அதால் இப்போ நம்பிக்கையான கன்ஸ்ட்ரக்ஷன் செலக்ட் பண்ணுறது கட்டாயம் என்ன நீங்கள் பார்க்குற நீங்கள் உங்களுக்கு வீடு கட்ட போறீங்க அப்படி தேவைன்னு சொன்னால் தொடர்பு இல்லாமல் எனக்கு என்ன கனகாலம் செய்யணும் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே என்ன. ஆமாம் பட் இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளைண்ட் ஃபோனில் ஆன்சர் பண்ணி இப்போ மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணிடுவோம். சப்போஸ் உங்களுக்கு மிஸ் காலாக இருந்தால் கூட திருப்பி கால் பண்ணியிருப்பேன். நீங்கள் நார்மலாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபோன் ஆன்சர் பண்ணின்னு சொல்லி. ஆனால் எங்கிட்ட வந்து எப்போவுமே வந்து உடனே நாங்கள் கால் ஆன்சர் பண்ணி கதைப்போம் என்னவா இருந்தாலும். நல்ல விஷயம். இப்போ யோசிப்போம் காசு வந்துட்டு ஃபோன் ஆன்சர் யோசிப்பாங்க. நீங்கள் நேரம் ஆஃபீஸுக்கே வரலாம். ஒருவேளை நாங்கள் பிஸியாக இருந்தோம் ஆஃபீஸில் எங்களுக்கு தேவையான ஸ்டாஃப் அது மாதிரி கதைக்கூடிய மாதிரி கன்சல்டன்ட் இருக்கணும். நார்மலாக கதைக்கலாம். எங்கள்கிட்ட ஃபோன் எப்போவுமே ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஒரு வியூ ஒன்று கிடைக்கும். சரி இந்த இடத்துலையும் இந்த இடம் வந்து இப்போ இதில் வந்து ஸ்டெப்ஸில் வச்சா உங்களுக்கு கோஸ்ட் கூட இருக்கும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனால் உங்களுக்கு வந்து டச் பண்ண ஃபீல் ஆகும். ஆனால் இது டைல்ஸ் இது வந்து டைல்ஸ். நார்மலாக நாங்கள் ஸ்டெப்ஸ்லையும் செய்யலாம். ஆனால் கோஸ்ட் கட்டிங்காக இப்படி செய்திருக்கிறோம். இந்த இடத்துல கிளீனிங் ஈஸியாக இருக்கிறதுக்காக கிளாஸும் போட்டிருக்கோம். கிளாஸ் போட்டிருக்கீங்க மெயின்டெனன்ஸ் ஈஸி என்ன. மற்றது இந்த இடத்துல பாதுகாப்புக்காக தான் இந்த எல்ஸ் இப்போ மேலே இருந்து நார்மலாக நாங்கள் ஒட்டி விட கீழே நார்மலாக போகிற ஆளுக்கு வந்து சேஃப்டிக்காக போர்டெல்லாம் செய்து தான் கொடுத்துருக்குறோம். ஓகே ஓகே. இதில் பார்க்க வியூ தெரியுது அப்படியே. இங்கேருந்து பார்த்தாலும் எல்லா வியூவும் தெரியும். இந்த இடத்துல இருந்து பார்க்கக்குள்ள இதில் ஒரு வியூ இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு வியூ இருக்கும். பார்க்கிங் தெரியும். அடுத்த முன்னுக்கு போய் நின்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு வியூ இருக்கும். நாங்கள் பார்க்கலாம் நான் கேமராவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு வியூ அதுக்கு அடுத்து இங்கே பாருங்க அப்படியே
இது வந்து சர்ப்ரைஸ். மெயின் விஷயம் இது என்னதுக்காக இது நாங்க ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் சொன்ன ஒன்று ஒரு மேசையை போட்டு அப்படியே கேக் அவ்வளவுதான். நான் ஒரு மினி ரெசார்ட் மாதிரி தான் செய்யணும்னு பார்த்துனாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு கன்செப்ட் என்னன்னு சொன்னா இங்க கிராஸ் வருது, அதே மாதிரி வுடன் டைப்ல வந்து நாங்க பூட் கொடுத்தோம்னு சொன்னா கோஸ்ட் ஆகாமட்டு இதுல பேனல் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா மேல லைட் வந்து மான் சிங்கம் எல்லாம் இருக்கு. இதுல மிஸ் ஆன விஷயம் என்னன்னா இதுல ஒரு யானை தந்தம் வரணும், அப்கமிங்ல இருக்குது. இதுல ஒரு ஊஞ்சல் வரப்போகுது. ஊஞ்சல் நல்லா இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப மார்னிங் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மேல இது வந்து கிழக்கு பார்த்த வீடு. அப்ப நீங்க மார்னிங் ஒரு யோகாசனம் செய்யறதுக்கு, ஒரு எக்ஸசைஸ் செய்யறதுக்கு, நீங்க ஜிம் செய்யறதுக்குலாம் வெளியில போக தேவையில்லை. நான் இப்ப வீடியோ இல்ல நான் கிழக்கு வாசம் காட்டுறேன். அப்ப நானும் நீ கட்ட போற வீடு எல்லாம் கிழக்கு வாசம் காட்டணும்னு சொல்றீங்களா? அப்ப இல்ல நீங்க உண்மையாவே கூட சன்லைட்டையும் சன்ரைஸ் அதெல்லாம் பார்த்து கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லம். என்னன்னு சொன்னா நீங்க மார்னிங்ல வந்து மார்னிங் ருட்டீன் இருக்குன்னு தானே, அப்ப நீங்க மார்னிங் எழுமினா வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா சூரிய பார்க்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு யோகாசனம் செய்ய ஒரு மெடிடேஷனல் செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இடமும் பீஸ்ஃபுல்லா இருக்கணும். இந்த இடத்த நீங்க பார்க்கும்போது இப்ப நீங்க ஒரு ஜிம் ஒரு டூல்ஸ் வச்சிருந்தா கூட இங்க இருந்து செய்யலாம். மார்னிங் நல்ல உங்களுக்கு ஹெல்த்தா இருக்கும். நல்ல விஷயம். இந்த மாதிரி இடத்துல இருந்துட்டு நீங்க பிளசண்டா வேலைக்கு போயிடலாம். அதான் மற்ற வந்து மேலேயும் பார்த்தா மேலே வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி என்ன. இந்த லுக் வந்து என்ன, இப்போ நீங்கள் நார்மலாக வந்து லேம்ப் கொடுத்துருக்கேக்குள்ள நாங்கள் பூட்டில் கொடுத்துருக்குறோம். இப்போ இதே வந்து நாங்கள் இப்போ லைட் எல்லாம் வந்து ஒரு இது மாதிரியே வருது, பழைய அரிக்கன் லேம்ப் மாதிரியே வருது. இது அப்படிதான் இருக்கு. ஆனால் இதில் வந்து பூட்டில் கொடுத்து உள்ளுக்கு லைட் டைம் வந்து மாடர்னாக கொடுத்துருக்கோம். ஓகே. மேல வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு. இந்த லைட் இந்த கலர்ல இருந்து இப்போ இதுல மூணு விதத்துலயும் எரியும் இந்த லைட் வந்து. நீங்க எந்த வியூல இருக்கீங்க, மார்னிங்ல இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஒயிட் வேணுமா, மார்னிங் வந்து உங்களுக்கு ஒயிட் போட நல்லா இருக்கு, நைட்ல வந்து வோம் போட நல்லா இருக்கும். இப்போ நீங்க இது வந்து இந்த இடம் வந்து 3 டைம்லயும், அதாவது மத்தியானமா இருந்தாலும் சரி, காலமா இருந்தாலும் சரி, இரவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேற வேற லுக் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு வெயில் காலமா இருந்தாலும் சரி, மழை காலமா இருந்தாலும் சரி, சம்மர் விண்டர் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி லுக் கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல இருந்து மழை பெய்யும் போது ஒரு பிளேண்டி குடிச்சா எப்படி இருக்கும், அந்த லுக் ஒன்று இருக்கும். அதே மாதிரி நீங்க வெயில் அடிக்கும் போது ஒரு சர்பத் குடிச்சா எப்படி இருக்கும், அப்பவும் இந்த இடம் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். வெயில் அடிக்க இளநீ குடிச்சா எப்படி இருக்கும், அடுத்த வீட்டுக்காரன் தான் கேட்கணும். இங்கேயும் ஒரே ஒரு தென்னம்பிள்ளை வச்சிருக்கோம். இந்த சின்ன வீட்டுக்குள்ளேயும் தென்னம்பிள்ளை இருக்குது, மாமரம் இருக்குது. அதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு, அது கீழே காட்டுவோம். கண்டிப்பா. ஓகே, நல்லா இருக்குண்ணா. இது வந்து லாம்புகள் எல்லாமே இப்போ நீங்க ஒரு சின்ன ஒரு பர்த்டே பார்ட்டியை இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணினா உங்களுக்கு வெளியில இருந்து எந்த ஒரு ஈவென்ட் வேணும் பிடிக்க தேவையில்லை. டெக்கரேஷனும் இருக்கு, வீட்டுக்கு இப்போ வாலுக்கு டிசைன் பண்ண மாதிரியும் இருக்குது, அதே நேரம் ஒரு ஃபங்க்ஷனல் வாலாவும் உங்களுக்கு இருக்கும். நல்லா இருக்குண்ணே. இதுக்காக யோசிப்பேன், வீடு கட்டிருக்கீங்கன்னு யோசிப்பீங்க. வீடுதான் இந்த ஹோட்டலில் ஒன்றுமே இல்லைண்ணே. இப்போ நீங்க அந்த இடத்துல இருந்து வரைக்குள்ள இந்த வியூ பார்க்கக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொண்டு இருக்கணும்ன்றதுக்காக தான் செய்து நாங்க. லைட்டுகளும் நல்லா இருக்குண்ணே. ஆனால் கன்செப்ட் வைஸாக ஒரு புல்லு மான் அப்புறம் சிங்கம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் ஒன்று வரும். இந்த இடத்துல வந்து என்ன விஷயம்னு சொன்னால் இப்போ மேலே வந்து தரக்கோட்டா கொடுத்துருக்குறோம். ஏன்னு சொன்னால் இந்த ஸ்லெப்போட பாதுகாப்புக்காக. இப்போ இதில் வந்து தண்ணி நின்று எங்களை ஸ்லெப் வந்து எங்களுக்கு பிரச்சனை கொடுக்காமல் அதுக்கேற்ற மாதிரி எங்களை கலியும் கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல இந்த பெக்கு எங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணாது. இங்கே இந்த இடம் வந்து கூல, ஏன்னா இந்த இடத்துல நாங்கள் இருக்கும்போது இந்த பெக்கு எங்களுக்கு வரக்கூடாது. அதே மாதிரி இந்த இடத்துல நாங்கள் அவ்வளோ பூக்கொண்டு வச்சு விட்டா சாடியில் பூக்கொண்டு வைக்கிறப்போ பார்க்கவும் வடிவாக இருக்கும். இந்த இடத்துல இருந்து பார்க்குற ஆளுக்கு ஒரு மெடிடேஷனல் ஹவுஸாக இருக்கும். ஓகே, எல்லாம் பார்த்து நிறைய விஷயங்கள் செய்திருக்கேன். புதுசாக வீடு கட்ட உங்களுக்கு ஐடியா வேறு. நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லிக்கலாம், ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டும் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செய்து நாங்கள் இந்த விஷயம் இந்த வீடு கம்ப்ளீட் பண்ணும்போது அதான் பார்க்க தெரியும். இதுலேயுமே இந்த டிசைன்ஸ் என்ன இந்த மோல்டிங் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன விஷயம் தான். ஆனால் ஒவ்வொரு விஷயமும் வந்து இந்த இடத்துல என்ன கலர் கொடுக்கணும், இந்த இடத்துல டைல் கொடுக்கணும். பட் இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு மச் பண்ணுற மாதிரி வீடு மாதிரி வரணும்னு சொல்லி எடுத்துனாங்க. இந்த வீடு நீங்க மாடர்ன் வீடுன்னு சொல்லிடாது, ட்ரெடிஷனல் ஹவுஸ்ன்னு சொல்ல முடியாது, ரெண்டு மிக்ஸ் பண்ண மாதிரி. ஓகே, இந்த விஷயங்களுமே நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு சில விஷயங்கள். இப்போ நாங்கள் வீடு கட்ட இது இந்த ஐடியா நல்லா இருக்கு, இதை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு செய்வோம்னு சொல்லி பார்க்கறதுக்கு யோசிக்கிறேன், நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ இந்த வீடு ஜெஃப்னா இருக்கா கொழும்பு இருக்கான்னு உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். என்ன சொன்னால் இப்போ நாங்கள் செய்கிற அந்த கட்டர் ஒர்க்கில் இருந்து அது கொடுத்துருக்க பேலன்ஸ் போட்டு டிசைன்ல இருந்து சிம்பிளாகவும் இருக்கணும், ஆனால் ரிச் லுக் கொண்டு கொடுக்கணும். நார்மலாக வந்து நாங்கள் ரிலாக்ஸ் டைமுக்கு ஈவினிங் டைமில் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வடக்கு பக்கம். அப்போ எங்களுக்கு மேற்கு பக்கம் வெயிலும் எங்களுக்கு பெருசாக வராது. ஓகே, பிக் பாஸ் ரோடு மாதிரி எல்லா இடமும் கேமரா இருக்குதுக்கா, பாதுகாப்பு எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது. இது நல்லா இருக்குண்ணே, இந்த ஜன்னலுக்கு பாதுகாப்புக்காண்டி. இந்த இடத்துல வந்து மட்டும்
இந்த ஜன்னல் வந்து வடிவுக்காக தான் கொடுத்துருக்கோம். நார்மலாக மேலே எங்களுக்கு ரூஃப் இருக்கிறபடியாக தண்ணி எங்களுக்கு இங்கே வர போகிறது இல்லை. அதுலேயே வந்து டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. இப்போ வெளியில் வந்து நாங்கள் இப்போ இங்கே வந்து ஒரு டீயோ பிஸ்கட் சாப்பிடும்போது கை கழுவணும்னு சொன்னால் அதுக்காக ஒரு சிங் ஒன்று கொடுத்துருக்குறோம். பாத்ரூமுக்கு வந்து டேங்க் கொடுத்துருக்குறோம். இதில் ஃபில்டர் டேங்க் முன்னுக்கு இருக்கிறது. இது வந்து வீட்டுக்குள்ளே மட்டும் அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி. ஏன்னா ஃபில்டர் வந்து கார்டனுக்கு தேவையில்லை தானே. நார்மலாக 3 பாத்ரூமுக்கும் வீட்டுக்குள்ளே கிச்சனுக்கும் எங்களுக்கு ஃபில்டர் கொடுத்துருக்குறோம். மற்றதுக்கு வந்து கார்டனுக்கு நார்மல் வாட்டர் கொடுத்துருக்குறோம். சரி, இப்போ இவ்வளோ நேரம் வீட்டுக்குள்ளே பார்த்துறாங்க என்ன, இனி வீட்டுக்கு வெளியால் இது சைட் பகுதி என்ன? இப்போ நாங்கள் சொன்னோம் ஒவ்வொரு இடத்துக்கு போய் ஒவ்வொரு விஷயம் தெரியும் வந்து. இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபுல்லாக கார்டன் தான், சின்ன கார்டனாக இருக்கும். இந்த பேருங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வரைக்குள்ள இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் வியூ இருக்கிற என்ன மலைக்கு நல்லா இருக்கும் என்ன. இந்த இடத்துல இந்த மலைக்கு பார்க்கலாம். அதே நேரம் ரிலாக்ஸாக வந்து நாங்கள் ஒரு சும்மா ஒரு சைன் ஒரு புக் படிக்கணும்னா கூட இந்த இடத்துல இருந்து படிக்க நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, நல்ல விஷயம் வந்து. இதை விட மேலே கொடுத்துருக்கீங்க வேற, வெயிலுக்கு மழைக்கு நல்லா இருக்கு. ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். மழை காலத்துல இருந்து டீ குடிக்கோ இதுல இருந்து சாப்பிடக்க நல்ல வியூவோட நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நார்மலாக நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போக தேவையில்லை. இப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு அவுட்டிங் போகணும்னு சொன்னால், இவன் ஒரு மலையாக இருந்தாலும் சரி, இப்போ எங்களுக்கு இப்போ இன்னொரு தேவை தானே கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னால் அப்படியும் இல்லை. வீட்டில் இருக்கிற ஆக்களே வந்து தாங்களே செல்ஃபாக வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த இடங்கள் வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். இன்னைக்குமே இந்த செங்கல் வியூ மாதிரி செங்கல் வியூ வந்து இப்போ இங்கே வந்து பீச் வியூ இருக்கு, ரெஸ்டாரண்ட் வியூ இருக்கு, கார்டன் வியூ இருக்கு. இனிதான் பார்க்க போறீங்க. ஓகே, இப்போ அடுத்தது வீட்ல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த குட்டி வளவுக்குள்ள இதுக்குள்ளேயும் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கான்னு பாக்குறது இந்த இடத்துல தான். இதுல பாருங்க குட்டி ஸ்விம்மிங் பூல் என்ன, எனக்கு சுழியோட எல்லாம் காணாது. அது இந்த இடத்துல என்ன கான்செப்ட்னா, கீழே பாருங்க உங்களுக்கு சாண்ட் டைல் கொடுத்துருக்கு, மேலே டால்ஃபின் கொடுத்துருக்கு. இது மணல் வியூ. அதான் சொன்னா நீங்க ஒரு பீச் வியூவையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த டால்ஃபின் மீன் அழிக்கிற மாதிரி. ஏன்னா இதை விட சின்ன பிள்ளைகள் கூட அவைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வரணும்ன்றதுக்காக நார்மலா வந்து நீங்க ப்ளூல பார்த்துருப்பீங்க, லைட் ப்ளூ தான் ஸ்விம்மிங் பூல் கொடுத்தா பார்த்துருப்பீங்க. நாங்க வந்து இந்த இடத்துல வந்து இதுல செய்திருக்கிற இந்த வாட்டர் ஃபால் தண்ணி வரும். வரும் இங்க வேற இல்ல புறாங்க கல்லுண்ட செட் எப்படி கொடுத்துருக்கீங்களா? அதான் அந்த ஸ்பெஷல் இதுல. கூட்டுறல வருது புறாங்க நல்லா திறக்கும். இதுல குளிக்க நீர் பிடிச்சி குளிக்கிற மாதிரி ஏன்னா அதுக்காக தான். இப்போ நீங்க இங்க இருந்து எல்லாருக்கு போக தேவையில்லை, வழியாக போக தேவையில்லை. அப்புறம் வீட்டுக்காரமா கூட்டிட்டு போக மாட்டோம். ரெஸ்டாரண்ட் சொல்லி பாட்டு பாட்டி பாட்டீங்க. அடுத்தது எல்லாரும் விளையாண்டு பாடுறீங்களே. ஓகே, இந்தா நல்லா இருக்கு நம்ம பார்க்க. அது வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே நீங்கள் இலங்கை ஃபுல்லாக பார்க்குறதுன்றது இங்கே பார்த்துக்கொள்ளு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? வில்லன் வீட்டுக்காரர். வணக்கம், உங்களோட பேர்? என் பேர் பிரித்தேஷ். உங்களோட பேர்? நக்சத்திரா. நக்சத்திரா. ஓகே. வீடு பிடிச்சிருக்கா? உண்மையை சொல்லணும். எவ்வளோ பிடிச்சிருக்கு? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கா? வீட்டில் எது பிடிக்கும் உங்களுக்கு? ஸ்விம்மிங் பூல். ஸ்விம்மிங் பூல். உங்களுக்கு எது பிடிக்கும் இந்த வீட்டில்? எனக்கு ஸ்விம்மிங் பூல் அதான் பிடிச்சிருக்கு. அப்போ வீடு காட்டினா பார்த்தீங்களா? இல்லை, வீட்டுக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப ஒன்று பிடிச்சிருக்குமல்லோ. உங்களோட ரூம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உங்களுக்கு அந்த பட்டர்ஃப்ளை கேட்டா? இவ தான் பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை பிடிச்சிருக்கா? தாரீங்களா எனக்கு? இல்லை. ஓகே ஓகே. எங்களை பாட்டு ஒன்று படிச்சு காட்டுறீங்களா? இல்லை. ஓகே, சரி சரி. வீட்டுக்குள்ள எந்த இடத்துல கேட்க உங்களுக்கு பிடிக்கும்? இந்த ரூம். அந்த ரூம் அவருக்கு பிடிக்கும். உங்களுக்கு? இந்த ரூம். இந்த ரூம். ஆளுக்கால் இந்த ரூம் உண்டு. தாரீங்களா அந்த ரூம் எனக்கு? இல்லை. நீங்கள் கண்டிப்பாக விளையாட்டு தான் இருக்கணும். எவர் கேட்காம அந்த ரூமுக்குள்ளே போக முடியாது. வேற உங்களுக்கு எது பிடிக்காது அந்த வீட்டில்? இந்த வீட்டில் என்ன ஒன்றும் இல்லை. சொல்லி வச்சு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துருங்களா? நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாடி. ஓகே ஓகே, சரி. நாங்கள் நினச்சி பார்க்கல இவங்க கதைப்பாங்கண்டு. என்ன அவன் நல்லா எங்களோட ஃப்ரெண்ட். தேங்க்யூ. பாய் ஆட்டுங்க. பாய் பாய். சரி, இப்போ வீட்டை கூட சுற்றி காட்டினாங்க. இங்கே நம்ம கிணறு 2 யோசிப்பீங்க. நானும் அக்கா சொல்லி யோசிக்கிறேன். இங்கே கிணறு பார்த்துட்டா அங்கே இருக்குண்ணே மறைஞ்சிருக்குது, ஒளிச்சு வச்சுக்கிடாது. இது கீழேயா? இதுக்குள்ளே தான் இருக்கு. அதுக்குள்ள சாடி வச்சு இல்லை, இது அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸிக்கா. ஏன்னா ஏதாச்சும் பிரச்சனை சொன்னால் கழட்ட இல்லை வேணும், அதுக்காக சாடி வச்சிருக்கு. அது தனியாக சில இடத்துல பிளாஸ்டிக் அதில் ஒரு பூ இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த பூ கண்டு வச்சிருக்கேன். பூ கண்டு வச்சுருக்கேன். ஓகே,
இப்போ வீட்டுக்கு சாமியை தட்டத்தை வைக்கல பூ எல்லாம் முகத்து வர வடிவாகவும் இருக்கும். சரி, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீட்டை அழகான ஒரு ஒண்டேகா பிறப்பு என்ன ஒண்டேகா பிறப்பில் ஒரு லக்ஸரியான வீடு என்ன பார்க்க நீங்கள் ஆச்சரியப்பட்டிருக்கீங்க. இந்த அளவுக்குல இவ்வளவு விஷயம் செய்திருக்கணும், இப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. எனக்குமே ஆச்சரியமாக இருந்தால் வடிவாக இருக்கணும். உண்மையிலேயே நான் வீடியோ கான்செப்ட் உண்மையாக பிடிச்சிருக்கு இந்த வீடு. மற்ற நன்றி உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி எங்களை ஃபுல்லாக சுற்றிக்கணும். முக்கியமான விஷயம் வீட்டுக்காரருக்கு நன்றி, எங்களை வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி தந்ததுக்கும் வீட்டுக்காரருக்கு நன்றி. என்ன உண்மையிலே நட்சத்திர வாசா எங்களை சூஸ் பண்ணதுக்கும் வீட்டுக்காரருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். ஓகே, பார்க்குற நீங்களும் இப்போ உங்களோட சொந்த இடங்கள்ல ஒரு கனவு இல்லை கட்ட யோசிப்பினம் இப்போ இந்த விஷயங்கள் பார்த்து செய்யணும்னு சொல்லியிருக்க நீங்கள் வீட செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் சுமார் லேண்ட் தான் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அப்படியே கூட எங்கள்கிட்ட வந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதுக்கான முழு பிளானும் எங்களோட ஆர்கிடெக்ட் டிசைனாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அப்ரூவ் எடுக்கிற விஷயமா இருக்கட்டும், உங்களுக்கு 3Dயோ 2Dயோ என்னவாக இருந்தாலும் ஸ்டார்டிங்லேருந்து அதாவது பிஓக்யூ ப்ரிப்பரேஷனில் இருந்து உங்களோட காஸ்ட் என்ன மாதிரி எஸ்டிமேட் ஆகும்ன்றதுலேருந்து எல்லாமே நாங்களே உங்களுக்கு செய்து தருவோம். பட் வந்து இப்போ தனியாக வீடு புதுசாக கட்டுறேன் மட்டும் இல்லை, பழைய வீடு இருந்தாலுமே அதையும் இன்டீரியர் ஒர்க்லாம் செய்து கொடுப்பீங்க. இன்டீரியர் ஒர்க் செய்து கொடுப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக ஒரு வீடு லேண்டில் இருந்து கட்ட போகிறீங்கன்னு சொன்னால் அந்த வீடு இப்போ நீங்கள் வந்து எனக்கு கண்டெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி பெர்மிக்ஸ் இன்ஜினியரையும் கண்டெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்டீரியர் ஒர்க்லேருந்து ஃபுல்லாக செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இந்த கிச்சனாக இருக்கட்டும், ரூம் கபர்ட்டாக இருக்கட்டும், பெட்டாக இருக்கட்டும், என்னவா இருந்தால் நீங்கள் ராயல் கிரானைட் கவுண்டரையும் கண்டெக்ட் பண்ணலாம். ரெண்டுமே எங்கள்கிட்ட கம்பெனி தான். அப்போ நீங்கள் வந்து இன்டீரியர் ஒர்க் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து எங்களுக்கு ராயல் கிரானைட் கூடாக நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ண ஏற்றும். ஓகே, ஃபோன் நம்பர் ஸ்க்ரீன்லேயே தெரியும். உங்களுக்கு விவரங்கள் தேவைன்னு சொன்னால் தொடர்பு கொள்ளலாம். என்ன ஓகே, சரி, ஓகே, அவ்வளோதான். நான் வீடியோ முடிச்சுக்கணும். மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க. ஓகே, see you, டாட்டா, பாய் பாய்.